ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நாங்களும் ஏதாவது இந்த சேனலுக்கு எல்லாம் ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது டெய்லி நான் கிட்டத்தட்ட இந்த 2010 ராஜ் டிவியில் ப்ரோக்ராம் பண்ண காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கண்டென்ட்டு, அதாவது க்ரியேஷன் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. மனிதனினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு நம்ம இது எல்லாமே பேசிட்டு வரோம். என்ன எப்படி ஒரு விஷயத்தில் ஆன்மீகமாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், எதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா மனிதனினுடைய கஷ்டத்திற்கு நம்ம எப்படி என்ன பண்ணால் நமக்கு அந்த கஷ்டம் தீரும் அப்படிங்கிறது. நானும் ராஜ் டிவியில் பண்ண காலத்துலேருந்து இன்றைக்கி நான் பேசாத டாப்பிக்கே கிடையாது. நான் எல்லா சப்ஜெக்டையுமே நான் பேசி முடித்தாச்சு. அண்ட் அகெயின் நான் திரும்ப கொடுக்கணும் கண்டென்ட் உங்களுக்கு அன்றைக்கி ராஜ் டிவிக்காக பண்ணேன், இன்றைக்கி ஸ்ரீவித்யா கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த கடன் பற்றி நீங்கள் எல்லாம் நிறைய பதிவுகள் பார்த்துருப்பீங்க. அண்ட் யூடியூப்பில் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்கங்க. பட் என்ன எனக்கு சம்டைம்ஸ்லாம் தோணுன்னா, இதெல்லாம் நம்ம எவ்வளோ பேசியாச்சப்பா, 2011 நம்ம பேசி முடிச்சிட்டோமே அப்படின்னு நான் நினப்பேன். இந்த கடன் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு நாளில் தீர்றதும் கிடையாது, ஒரு கண்டென்ட்டில் நம்ம சொல்லி முடிக்கவும் முடியாது. ஏன்னா மனிதனினுடைய பிறப்பில் நம்ம கர்மாவை பற்றி பேசணும் பார்த்தீங்களா, அதான் இந்த கடன் எல்லாம் கர்மா தான். சில பேருக்கு அவங்க நினைவு தெரிந்த நாள்லேருந்து இந்த கடனில் இருப்பாங்க, அதிலேருந்து மீண்டும் வரவே முடியாது. நானும் என்னுடைய தொழிலில் இந்த ஜோதிட துறையில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக எவ்வளோ ஜனங்களை நான் மீட் பண்ணுறேன். சொல்லும்போது ஐயோப்பா இந்த கடன்லேருந்து நான் எப்படி தான் வருவேன்னு தெரியலன்னு. ஸோ இந்த கடன் பார்த்திங்கன்னா நமக்காக கடன் படுறதுன்னு வேறு. இப்போ வியாபாரம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்டாட்டி நகையை வச்சு அப்பா அம்மா கொடுத்த சொத்தை வச்சு வியாபாரம் பண்ணி நம்ம முன்னுக்கு வரணும்னு சொல்லி கடன் மேலே கடன் மேலே கடன் மேலே கடன் ஆகும். இந்த கடன் கர்ம வினையினால் ஏற்படுவது ஃபஸ்ட்டு. சில பேருக்கு கடன் எப்படி ஏற்படும் அப்படின்னா செய்வினையினால் ஏற்படுவது. ஒருத்தன் பிஸ்னஸை நல்லா வரான்னா இவன் எப்படி வரான்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்னு. எப்போவுமே நம்ம மக்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் நல்லா வந்தானா ஐயோ அவன் நல்லா வரானே நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல அது ஒரு சிலர் மட்டும்தான் ஒருத்தங்களை தூக்கி விடுறது அப்படிங்கிறது. நிறைய பேர் போட்டி பொறாமை, அவனை எப்படியாவது அழிச்சிடணும், அவன் வரவே கூடாது அப்படிங்கிறது அந்த சதவிகிதம் நிறையா இருக்கும். அப்போது ஒரு கடன் பிரச்சனையில் ஒருத்தன் இருந்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு செய்வினையினால் அவன் பாதிக்கப்படுறான்னா அவன் அதுலேயே இருப்பான். அவன் மற்ற விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் அவனுக்கு அந்த கடன் பிரச்சனையை கொடுப்பாங்க. நீ எப்படி வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருந்துருவ, உனக்கு கடன் இருந்துட்டே. நீங்கள் சில பேர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, மேடம் நான் சம்பாதிக்கிறேன், சம்பாதிக்காமலாம் இல்லை, எனக்கு காசு வருது, ஆனால் அது எப்படி போகுதுன்னே தெரில. திரும்பவும் நான் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நான் மீதி 20 நாளைக்கு நான் கடன் வாங்கி இந்த கடனில் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? கடனால் அவமானப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ இது எல்லாமே கர்ம வினையினால் ஏற்படுவது. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடன் இருக்கும், இதை தீர்க்கறதுக்கு ஒரு சொத்து இருக்கும், அதை விற்று கடன் அடைச்சிடுவாங்க. நான் அடைச்சிட்டேன்ப்பா, இந்த கடன் இருந்தது பாருங்கள் அப்படின்வாங்க. ஸோ கடனில் உழண்டு வெளியில் வந்தவங்களும் கடன்லேயே இருப்பவர்களும் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் கடனே இல்லாமலும் இருப்பாங்க. அந்த சதவிகிதம் ரொம்ப குறைவு. அதனால் நம்ம அவங்கள பற்றி பேசவே வேண்டாம். ஸோ என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான இதை நான் வச்சுருக்கேன், அதனால் நான் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு. ஸோ இந்த கடன் எப்படி படுவோம்? வீடு வாங்குவாங்க. வீடு வாங்கும்போது ஒரு கடன் பட்டாங்கன்னா அந்த கடனை அடைக்கவே முடியாது, அந்த வீட்டையும் விற்றுருவாங்க, அந்த வீட்டில் போய் வாழவும் முடியாது. அப்போ அந்த மாதிரியான கடன் பிரச்சனை இருக்கலாம். அந்த பூமி இருக்குது பார்த்திங்களா, அந்த பூமி அவங்களுக்கு ராசி இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த பூமி ராசி இல்லாமல் போகிறதுக்கு அவங்களுடைய ஜாதக கட்டங்களில் செவ்வாய் சரியில்லாமல் இருக்கும். ஸோ இந்த கடன் பிரச்சனைக்கு எந்த கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் ஜாதகத்தில் சரியில்லைன்னா நம்ம கொடுத்த காசு திரும்ப வரவே வராது. நம்ம கடன் வாங்கினாலும் கடனை அடைக்கவும் முடியாது, கடன்லையே நம்ம உழண்டுட்ருக்கணும் அப்படிங்கிறது இந்த செவ்வாயினால் நம்ம வரக்கூடியது. ஸோ இந்த ஜாதகத்தில் இந்த செவ்வாயினுடைய அமைப்பு சரியில்லாமல் போகும் பொழுது நம்ம வாழ்க்கையில் கடன் வாங்குவோம். இறந்த பிறகும் சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், அப்போ இவன் போயிட்டான், இவன் கடன் வச்சுட்டு போயிருக்கான் பாருங்கள், இதை நாம் அடைக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டுன்னு. ரெண்டாவது, இந்த செவ்வாயினால் நமக்கு கடன் ஏற்படுவது கூட பிறந்தவர்களுக்காக நம்ம கடன் வாங்கிறது அப்படின்றது.
இந்த நமக்கு நல்லா தான் இருப்போம், ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு 30ஆம் தேதி ஆனால் சம்பளம் வந்துடும். ஆனால் இவங்க சம்பளம் வாங்கி இவங்க தம்பி கடனோ அண்ணன் கடனோ அக்கா கடனோ தங்கச்சி கடனோ இதை அடைக்கிறதுக்கே சரியாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தால் கூட இந்த கூட பிறந்தவங்களுக்காக அந்த கடனை அடைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது இந்த செவ்வாயினால் ஏற்படுவது தான். ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு செவ்வாய் வந்து முக்கிய காரணமாக இருக்கும். சரி, இதுலேருந்து எப்படி வரலாம், எந்த தெய்வத்தை வணங்கினால் நமக்கு இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம்னா, ரொம்ப கடன் இருக்குது, இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரேன்னு தெரியல அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை, அதாவது காலை 6 to 7 இல்லைன்னா மாலை 8 to 9 இந்த செவ்வாய் ஹோரையில் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றலாம். ரெண்டாவது, நரசிம்மர் ரொம்ப வரப்பிரசாதி, இந்த செவ்வாய் ஹோரையில் நரசிம்மரை வந்து வணங்கலாம், கடன் தொல்லைகள் தீரும். மூன்றாவது, இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்களோ இந்த செவ்வாய் ஹோரையில் கடனை ஒரு 100 ரூபாயாவது கொடுங்க, கடன் சீக்கிரம் வந்து தீர்ந்துடும். ஸோ இப்படி இந்த கடன் தொல்லை தீருவதற்கு இது எல்லாம் வழிகளாக அமைகிறது. ரெண்டாவது, திங்கட்கிழமை வந்து சிவபெருமானுக்கு வழிபாடுகள் செய்வதும் கடனை வந்து நமக்கு அடைக்கும். 13 வாரங்கள் திங்கட்கிழமையில் சிவனுக்கு வந்து வில்வார்ச்சனை பண்ணி அவருக்கு தீபம் ஏற்றலாம். நீங்கள் ஒரு தீபம் போட்டாலும் சரி, இல்லைன்னா 2 தீபம் போட்டாலும் சரி. திங்கக்கிழமையில் சோமவாரத்தில் ஒரு 13 வாரங்கள் சுவாமிக்கு திங்கக்கிழமையில் போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது இந்த கடன் பிரச்சனைலேருந்து வரலாம். அதே மாதிரி வியாழக்கிழமை கருட பகவான், இது வந்து நான் சொல்லணும்னு ஒரு இதே நம்ம ஆன்மீகம் பரிகாரமாக இல்லை வேறு எந்த சேனல் எனக்கு நினைவில்லை, வியாழக்கிழமை 13 வாரம் கருடனுக்கு தீபம் ஏற்றினால் கடன் தீரும் அப்படின்னு பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா வந்து சொன்னாங்க என்கிட்ட, மேடம் நீங்கள் சொன்ன இந்த பரிகாரத்தை நான் பண்ணேன், என் கடன் தீர்ந்து எனக்கு வியாபாரத்துலேயும் நல்லா வந்தது அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நான் எந்த பிரதிபலன் எதிர்பார்க்காமல் ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோம், அதை செஞ்சு அதை அனுபவித்து என்கிட்ட வந்து சொல்லும் பொழுது உண்மையிலேங்க நம்ம இந்த பிறவி எடுத்ததுக்கான ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது தான். வியாழக்கிழமை கருட பகவானுக்கு 13 வாரங்கள் ஒரு விளக்காக ஏற்றுங்க. 13 வாரத்தில் ஒரு விளக்கு ஏற்றினா போதும். ஸோ 13ஆவது வாரம் அவருக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி கருடனை பிரார்த்தனை பண்ணிட்டா கடன் பிரச்சனைகள் வந்து தீரும். ஸோ மனிதனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருக்கணும்னா கடன் இல்லாமல் இருந்தால்தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். நாளைக்கு ஐயோ கடன்காரனுக்கு நம்ம பதில் சொல்லணுமே, வருமானம் வந்துட்டால் பரவாயில்ல, கடனை அடைச்சிட்டு போயிடலாம். வருமானமே இல்லாமல் கடன் ஏறிட்டே போச்சு அப்படின்னு சொன்னால் தூக்கம் இருக்காது, நமக்கு வாழ்க்கையிலேயே ஒரு பயம் வந்துடும். அதற்கு செவ்வாய் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த செவ்வாய் பகவானை செவ்வாய் ஹோரையில் நம்ம வணங்கினோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு தைரியத்தை கொடுப்பாரு, சம்பாதிக்கிறதுக்கான வழியை கொடுப்பாரு. நரசிம்மரை வழங்கினால் நமக்கு அதுக்கான வழி பிறக்கும். ருண விமோச்சனம்னு சொல்லுவோம். ருணம் அப்படின்னா கடன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜாதக கட்டத்தில் 6வது இடம் தான் ருணம். ஸோ இந்த 6வது இடம்ங்கிறது வந்து நம்மளுடைய கடன் சம்மந்தப்பட்டதை சொல்லும். நீங்கள் என்ன லக்னமோ அதுலேருந்து 6வது இடம் தான். இது வந்து செவ்வாய் முக்கியம். இப்போ நீங்கள் மிதுன லக்னக்காரங்க அப்படின்னா மிதுன லக்னத்துலேருந்து 6வது இடம் விருச்சிகம் செவ்வாய். ஸோ இந்த செவ்வாய் ஜாதகத்தில் சரியாக இல்லை அப்படின்னு அமைந்தால் தயவு செஞ்சு யாருக்கும் நீங்கள் கடன் கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. உங்களால் திரும்ப அடைக்கிறதும் கஷ்டம், நிறைய காசு ஏமாந்துருவீங்க. ஸோ மிதுன லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். அவர் 12ல் போய் உட்காந்துட்டார் அப்படின்னு சொன்னால் மொத்தம் காசெல்லாம் அந்த கடன் மற்றவங்க உங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் மிதுன லக்னம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், ஏன்னா அது ஈஸி புரிஞ்சுக்கிறதுங்கிறது. உடனே நீங்கள் கமெண்ட்டில் மேடம் நான் இந்த லக்னம் இதுக்கு என்னங்கிறத நான் ஜாதகத்தை பார்க்காத சொல்ல முடியாது. அண்டு இப்போ வந்து விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6 குடையவன் செவ்வாயாக தான் இருப்பான். ஸோ அது 12ல் சுக்கிரன் வீட்டில் போயிட்டாலும் அதுதான் அவங்களுக்கு யார் நீங்கள் கடன் கொடுக்குறீங்களா அவங்கள்ட்ட காசு வரவே வராது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு லாஸ் ஆகிடும். காசு வரும் அவங்களுக்கு. ஸோ மற்றவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க ஏமாந்துருவாங்க, சம்பாதிக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் கடனிலிருந்து வெளியில் வருவதற்கு இந்த வழிகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.